அம்மானாலே எனக்கு புஸ்தகங்கள் தான் ஞாபகம் வருது. எழுத்தையே தன் தவமாக கொண்ட சரஸ்வதி ராமநாத் அவர்கள் அமராவதி நதிக்கரையோரத்தில் உள்ள தாராபுரம் என்னும் ஊரில் 1925ஆம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் 7ஆம் நாள் அன்று பிறந்தார். அவருடைய பெற்றோர் விஸ்வநாத ஐயர், நாமகிரி அம்மாள். மருத்துவராக பணிபுரிந்து வந்த விஸ்வநாத ஐயர் காந்தியடிகளின் பாதையில் தம் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். விஸ்வநாத ஐயரின் குடும்பம் கதரணிவதையும் இந்தி மொழி கற்றலையும் பாகுபாடு பாராது சமூகத்தில் அனைவரோடும் சமமாக பழகுவதையும் தேர்ந்தெடுத்து கொண்டது. தந்தையின் வழியில் சிறுமியாக இருந்த சரஸ்வதி கதராடை அணிந்து எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டார். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே அவருக்கு பள்ளிக்கல்வி கிடைத்தது. அப்போதே அவருக்கு வாசிப்பு பழக்கம் ஏற்பட்டிருந்தது. பள்ளி செல்ல முடியாத குறையை அந்த பழக்கத்தின் வழியாக அவர் கடந்து வந்தார். எதிர்பாராத விதமாக அவருடைய தந்தையார் மரணமடைந்ததும் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த தன் விதவை தாயாரையும் இளம் சகோதரனையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. காவல்துறையில் பணியாற்றிய ராமநாதன் என்பவருக்கும் சரஸ்வதி அவர்களுக்கும் 1941இல் திருமணம் நடைபெற்றது. சரஸ்வதி ராமநாத் அவர்களுடைய குடும்பம் தாராபுரத்திலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்தது. சென்னை வாசம் சரஸ்வதி ராமநாத் அவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகளை வழங்கியது. சென்னை பல்கலைக்கழகத்திலே இந்தி வித்வான் பட்டம் பெற்றார். தட்சிண பாரத் இந்தி பிரச்சார சபையில் பிரவீன் தேர்விலும் தேர்ச்சி பெற்று தம்மை தகுதிப்படுத்திக் கொண்டார். தமிழ் நூல்களையும் இந்தி நூல்களையும் தேடி எடுத்து படிப்பதற்கு சென்னை நகரம் துணை செய்தது. அவரே ஆசிரியையாக இருந்து ஏராளமான மாணவ மாணவிகளுக்கு இந்தி மொழியை கற்பித்தார். தமிழில் சிறுகதைகளை எழுதத் தொடங்கினார். காவேரி, தினமணி கதிர், தீபம், தாமரை, கலைமகள் போன்ற இதழ்கள் அவருடைய சிறுகதைகளை வெளியிட்டு ஊக்கமளித்தன. ஜெய் சோம்நாத் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் தான் நான் இந்த சரஸ்வதி ராமநாத் அப்படிங்கிற பேரை முதல் முறையாக நான் பார்த்தேன். அது வரைக்கும் வெவ்வேறு மொழிபெயர்ப்பாளர்களுடைய பேர் எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் இந்த பேர் எனக்கு தெரிஞ்சதா இல்லை. இது முதல் முறையாக எனக்கு அந்த பேரை பார்த்த உடனே சரி இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். அம்மாவே ஒரு புஸ்தகம்னு நினைக்கிறேன் நான். அது ஒரு காவியம். அந்த புஸ்தகத்தை நான் புரட்டி பார்க்கும்போது பல்வேறு நினைப்புகள் வருது. முக்கியமாக என்ன தோன்றுதுன்னா, அம்மாவோட எழுத்து ஆர்வம். எழுத்து அவளோட ஒரு மூச்சுன்னு நினைக்கிறேன். எப்போ இருந்தாலும் பேனாவை கையிலே விடமாட்டா. பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு எதிர்பார்ப்புகள், பல்வேறு வேலைகள் இருந்தாலும் சமையலை முடிச்சுட்டு வீட்டு வேலையை கவனிச்சுட்டு குழந்தைகளை கவனிச்சுட்டு ஒரு ஓரத்தில் ஒரு பலகையை வச்சுட்டு எழுத ஆரம்பிப்போம். 1 மணி நேரம் 2 மணி நேரம். அதே இது ஒரு ஆன்மீக செயலாக நினைச்சாலோ என்னவோ, அது எழுத்தே ஒரு வேள்வியாக நினைச்சாலோ என்னவோ. ஸோ 1 or 2 hours எழுதிண்டே வெளி உலகத்தை பற்றி அப்போ அந்த 1 or 2 hours ஒன்றும் அவருக்கு தெரியாது. அந்த ஒரு எழுத்தில் இருக்க ஒரு ஆர்வமும் அந்த ஆர்வத்தினால வந்த ஒரு வேகமும் உத்வேகமும் இட் இஸ் ரிமார்க்கபிள். இந்த எழுத்து மூலமாக வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு அம்மாவுக்கு ஒரு தோன்றினது ஒரு காந்தியவாதத்தினால்தான் வந்தது. ஏன்னா எங்கள் தாத்தா ஒரு காந்தியவாதி, ஒரு டாக்டர், சின்ன வயசுலேயே போயிட்டார். அந்த ஒரு காந்தியவாதத்தில் உணர்ந்தவங்க எப்படியாவது டிரான்ஸ்லேஷன் மூலமாக, மொழிபெயர்ப்பு மூலமாக நம்ம தேசத்தை இணைக்க முடியும்னு நினச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிரான்ஸ்லேஷனில் ஃபுல்லாக கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு கவிதை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க. டிரான்ஸ்லேஷன் ஆரம்பித்த அப்புறம் ஃபுல்லாக டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் மொழிபெயர்த்த சிறுகதை உடனடியாக பிரசுரமானது. அது கொடுத்த உற்சாகத்தின் விளைவாக அவர் பல படைப்புகளை அடுத்தடுத்து மொழிபெயர்த்தார். இந்தி மொழி இலக்கியத்தை மட்டுமின்றி இந்தியில் வெளிவந்திருக்கும் வங்காளம், பஞ்சாபி, மராத்தி, அசாமி, காஷ்மீரி போன்ற
பிறமொழி இலக்கியங்களையும் தமிழுக்கு கொண்டு வந்தார். இந்தியை ஒரு ஊடக மொழியாக கொண்டு ஏராளமான இந்திய மொழி இலக்கியங்களை தமிழுக்கு மொழிபெயர்த்தார். இந்தியிலிருந்து தமிழுக்கும், தமிழிலிருந்து இந்திக்கும் என மொழிபெயர்ப்பில் தொடர்ச்சியாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் சரஸ்வதி ராமநாத் தன் சொந்த எழுத்து முயற்சிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். கதக்ங்கிற ஊரில் இருக்கிற சமயத்தில் முள் அப்படிங்கிற கதை, அதுக்கு 87 இலக்கிய சிந்தனை பரிசு கிடைச்சது. இலக்கிய சிந்தனை விருது பெற்ற கதையை இந்தியில் மொழிபெயர்ப்பதற்காக அனுமதி கேட்டு சரஸ்வதி ராமநாத் ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. நான் எந்த பேரை பார்த்து ஆனந்தமாக நான் படிக்க ஆரம்பித்தனோ அவங்களே என்னுடைய கதையை மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு அனுமதி கேட்டு வந்திருக்கக்கூடிய கடிதம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மனமகிழ்ச்சியை கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த கதை சமகாலீன பாரதிய சாகித்ய அப்படிங்கிற இந்தியன் லிட்ரேச்சனுடைய ஒரு இந்தி பத்திரிகைகள் அது வந்தது. அப்புறம் அந்த பத்திரிகை எனக்கு அனுப்பியிருந்தாங்க அவங்க. அப்புறம் அவங்க எங்களுடைய மடல் தொடர்புங்கிறது அது வெறும் அனுமதி கொடுக்கறது, அனுமதி வாங்கிறதோடு இல்லாமல் தொடர்ந்து படிக்கிறது, எழுதுறதை பற்றிய விவரங்களை பரிமாறிக்கிறதுக்காகவும் எங்களுடைய கடித தொடர்பு தொடர்ந்து எழுதிட்டே இருந்தேன். இந்தியாவின் முக்கியமான நதிகளான கங்கை, காவிரி, யமுனை ஆகியவற்றை பற்றியும் உலக நாடோடி கதைகள், இந்திய நாடோடி கதைகள், பிரெஞ்சு நாடோடி கதைகள் என பல சுவாரஸ்யமான நூல்களையும் எழுதி வெளியிட்டார். மகாபாரதத்தை களமாக கொண்ட 2 நாடகங்களை மொழிபெயர்த்து மகாபாரதத்தில் பெண்ணியம் என்னும் தலைப்பில் புத்தகமாக கொண்டு வந்தார். அவ்வப்போது அவர் மொழிபெயர்த்த பல ஓரங்க நாடகங்களை இணைத்து இந்திய மொழி நாடகங்கள் என்னும் தலைப்பில் ஒரு பெரும் தொகுதியாக கொண்டு வந்தார். பானதி பதிப்பகம் அத்தொகுதியை வெளியிட்டது. நான் 1989 அம்மாவை பார்த்துருந்த சமயத்தில் அவங்களுக்கு நாடகங்கள் மொழிபெயர்க்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஏற்கனவே அவங்க நாடகங்களை பண்ணியிருந்தவங்க தான் அப்படின்னாலும் கூட அந்த முறையில் அவங்க ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. வெவ்வேறு மொழிகள்லேருந்து இப்போ காஷ்மீரி, அசாமி, பஞ்சாபி, மராத்தி அந்த மாதிரியான மொழிகள்லேருந்து இந்திக்கு போய் இந்தி வழியாக கிடைக்கிற நாடகங்களை பல வெவ்வேறு மொழி நாடகங்களையும் மொழிபெயர்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க. அம்மா எழுது மாத்திரம் இல்லை, ஃபஸ்ட் டைம் ஒரு ஆல் இண்டியா ரைட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்னு மெட்ராஸில் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்போது அது பிரசிடெண்ட் தாராசங்கர் பானர்ஜின்னு, அதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தாங்க. அப்போ நான் ஒரு 10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் வாலண்டியரிங். ஒரு சின்ன ஆட்டோகிராஃப் புஸ்தகத்தை வச்சுட்டு எல்லார்ட்டையும் போய் கையெழுத்து வாங்குவேன். அந்த நினைப்புகள்லாம் ரொம்ப மனசில் பதிஞ்சிருக்கு. அப்புறம் எழுத்தோடு நிற்காமல் தமிழ் எழுத்தாளர் கூட்டுறவு சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுலேயும் ஒரு டைரக்டராக இருந்து எழுத்தாளரோட புஸ்தகங்களில் பதிப்பதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அம்மா மொழிபெயர்த்துக்கிற ராதையும் இல்லை ருக்மையும் இல்லைங்கிற ஒரே ஒரு நாவல் தான் தமிழில் ஒரு சான்று. அக்னேயங்கிற ஒரு எழுத்தாளனுடைய ஒரு பெரிய எழுத்தாளர், ஆனால் அவருடைய பங்களிப்பை சொல்கிறதுக்கான ஒரே மொழிபெயர்ப்பு அம்மா மொழிபெயர்ப்பு தான், நமக்கு நாமே அந்நியர்கள் அப்படிங்கிற. அப்போ அவங்க தேர்ந்தெடுத்த ஆட்களுடைய இதை கவனித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது. அம்ரித் கௌர் ஆகட்டும், இந்திரா கோஸ்வாமி ஆகட்டும், அம்ரித் அப்ரீத்தம் ஆகட்டும், இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போராடி மேலே வந்தவங்க எல்லாருமே. சாதாரணமாக அவங்க எழுத்து வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்க இல்லை. ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி 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 அந்த பயணத்தில் மேலே வந்தவங்க. ஒரு வாழ்க்கை பயணத்தில் வெற்றி அடைதல் அப்படிங்கிறது அவ்வளோ எளிதல்ல. ஆனால் அதை எளிதாக ஆக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு கடுமையான உழைப்பை செலுத்தக்கூடிய ஆட்களை அவங்க தேர்ந்தெடுத்து தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என் கூட பிறந்த ஒரு சிஸ்டர் சின்ன வயசுலேருந்தே ஒரு மாற்றுத்திறனாளி. பிறந்த உடனே அந்த குழந்தை சரியாக இல்லை. ஷி ஹேட் சிவியர் ஹைப்போதைராய்டிசம். அம்மா அந்த குழந்தைய ஒரு பெரிய டாக்டர், ஒரு பீடியாட்ரிஷனில் காமிக்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் அம்மாவோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிது. இந்த குழந்தை செத்து போயிடுதுன்னு நினச்சிக்கோ, இந்த குழந்தை மேலே ஒன்றும் எதிர்பார்க்காதுன்னு சொன்னான். ஸோ அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அம்மாவுக்கு இந்த குழந்தைய நான் எப்படியாவது
கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு வைராகியம் வந்தது, ஒரு விடாப்பு முயற்சி வந்தது. அந்த குழந்தையால் நடக்க முடியல. ஸோ பீச்சில் கூட்டின்னு போய் மண்ணில் புதைச்சி அந்த குழந்தைக்கு மசில் எல்லாம் ஸ்ட்ரென்த் வரத்துக்கு ட்ரை பண்ணாங்க. அப்புறம் வீட்லேயே ஒரு சாண்ட் பிட் வச்சுட்டு அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணாங்க. அப்போல்லாம் ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் ஜாஸ்தி கிடையாது. ஃபிசியோதெரப்பி எல்லாம் பண்ணது அவங்க தான். அவங்களுக்கு மொழி கற்றுக் கொடுத்தாங்க, அவங்களுக்கு தன்னைத்தானே பார்த்துக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு அபூர்வமான செயல். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளை நம்ம மற்றவங்க தான் நமக்கு உதவி பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பெற்றோர்கள் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்கணும். யாராவது ஒரு பெற்றோர் அந்த மாற்றுத்திறனாளி மேலே ஒரு அக்கறை வச்சான்னா அவங்க வாழ்க்கையே நன்னாக மாறும்ன்றது அம்மாவோட ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு நினைக்கிறேன். அதை நான் பார்த்து சார் அந்த அம்மாவோட அந்த விடாமுயற்சியோட பலனை என்னோட அக்காட்ட பார்த்தேன். எந்த குழந்தை நடக்க முடியலையோ நடந்து 70 வயசு வரைக்கும் இருந்தா. அதை பார்த்தப்பறம் தான் எனக்கு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது பண்ணணும்னு அதுதான் ஒரு உத்வேகமாக இருந்தது. நான் மனோதத்துவம் படிக்கிறதுக்கு அதுதான் ஒரு பெரிய காரணம்னு நினைக்கிறேன். ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு அவன் வாழ்க்கின்ற வாழ்க்கையினுடைய அடையாளம்ங்கிறது வந்து அவனுடைய மொழிபெயர்ப்புகள் தான். இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம், இந்த மண்ணுக்கு நாம் ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நன்றி கடன் எல்லாமே அந்த மொழிபெயர்ப்பில் தான் அடங்கியிருக்கு. அதனால் வந்து அதை புறக்கணிக்கக்கூடாது, அதை செய்யணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த ரெசிலியன்ஸ் எப்படின்னா, அம்மாவோட வாழ்க்கை முழுக்க ஏதாவது ஒரு நோய் வந்துன்னு இருக்கும். ஒரு 2-3 சர்ஜரி ஆச்சு. கடைசியில் ஒரு வெரி வெரி ரேர் கைண்ட் ஆஃப் ஸ்கின் கேன்சர். வேர்ல்ட்லேயே ப்ராபப்ளி லெஸ் தென் 10 people had it. அந்த ஸ்கின் கேன்சருக்கு இப்போவும் அதுக்கு ஒன்றும் க்யூர் இல்லை. இந்த ஸ்கின் கேன்சருக்கோசரம் ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு டெய்லி போய் அந்த மருந்துகள்லாம் எடுத்துகிட்டு வரணும். அதனால் அவங்க உடம்புலையும் நிறைய மாற்றங்கள் உண்டாச்சு. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எழுத தொடங்குவாங்க. அப்போ என்ன எழுதினான்னா, இந்த பிரேம்சந்தோட கோதான், இப்படியாவது அது ஒரு பெரிய நாவல், அதை எப்படியாவது முடிக்கணும்னு இந்த நோய் பாதிப்புகளுக்கு உள்ள அதை பற்றி சிந்தனை இல்லாமல் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணணும்னு அவளோட வாழ்க்கைக்கு அப்புறம்தான் அது பப்ளிஷ் ஆச்சு. அது ஒரு பெரிய விடாமுயற்சி, ஒரு சாதனைன்னு நான் நினைக்கிறேன். சரஸ்வதி ராமநாத் இல்லை அப்படின்னு சொன்னால், இல்லை சரஸ்வதி ராமநாத்தினுடைய தொடர்பு எனக்கு உருவாகலை அப்படின்னு சொன்னால், நான் ஒரு மொழிபெயர்ப்பாளனா கண்டிப்பாக உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் இப்போவும் எங்கள் அம்மா கூட தான் இருக்காங்க. அம்மா சின்ன வயசில் இருந்த சேர் தான் அது தினமும் பார்த்துட்டுருப்பேன். அது ஒரு இன்ஸ்பிரேஷன்.
அம்மாவோட கவிதைகளை படிக்கணும்னு நினைக்கிறேன். முதல் கவிதை என் உயிர். தீந்து கருகவில்லை, அழியவில்லை, வெண்தணலிலும் புயலிலும் என் உயிர். மின்னல்கள் மோதின, அலைகள் மலராகின, புயல்கள் வீசின, அவை புழுதியாகின, வேரும் புழுதியும் என் அகத்தே நிரம்பின. ஏன் நானே அவைதானே? கார் இருளில் நீர் மங்கி குளிர்ந்து கண்ணீரில் புன்னகை மலர்ந்தது. மீளா வேதனையில் வரம் பெற்று விட்டேன். இனி வழி நடக்க ஏன் தயக்கம்? இதுதானே என் மூச்சு. துன்பத்தைக் கண்டு நான் தயங்கவில்லை. கரை காணா கடலிலும் அமிழ்ந்தே போகவில்லை. குமுறி எழும் கடலைக் கண்டு அஞ்சுவதில்லை. ஆனால் கண்ணீரில் நான் ஆழ்ந்தே போனேன். ஏன் அதுதான் என் வாழ்வு.